10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்ல இயல் 1ல உள்ள பாடத்தை நம்ம பார்த்தோம். பாடம், பாடல் இது போன்றவைகளை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம், சிறுகதைகள் உட்பட. இதுக்கு அப்புறம் திறனறிவோன்னு சொல்லிட்டு புக் பேக்ல இருக்கக்கூடிய பலவுள் தெரிக, இலக்கணம், சிறுவினா, நெடுவினா, அதனுடைய எதுகை மோனைகள் இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாமுக்கு. அதனால அதெல்லாம் எப்படி அதுக்குள்ள ஆன்சர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விரிவாக சொல்லி தரப்போறேன். அதுல வந்து நீங்க புக்ல பாத்தீங்கன்னா திறன் அறிவோம் என்ற தலைப்புல அது உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஆன்சர்களை நான் உங்களுக்கு விடைகளை சொல்லி தரப்போகிறேன். பார்க்கலாமா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா திறன் அறிவோம், அதாவது பலவுள் தெரிக அப்படிங்கிற டைட்டில் இருக்குது. அதுல காலக்கணிதம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம காலக்கணிதம் படித்தோம் இல்லையா, அந்த கவிதையில இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுதான் ஆன்சர். 4 கொடுத்திருந்தாலும் இதுல எது உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது என்னன்னு பாருங்க. இலையும் சருகுமா, தோகையும் சண்டுமா, தாளும் ஓலையுமா, சருகும் சண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈயன்னா, சருகும் சண்டும் அப்படிங்கிறது தான் இதோடக்கான விடை. அதுக்கப்புறம் 3வது கேள்வி, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். அதாவது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். அதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்னா, எந்துங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எம் என்று மாறும். சரிங்களா? இதை நீங்க பார்த்தாலே போதும். எந்துங்கிறது எப்படி என்னுடைய தமிழ்நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர எந்து அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப அதுக்கு சரியான பதில் என்னவா இருக்கும்? எம் தமிழ்னா அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொடுத்துருக்காங்க. பாடிய, கேட்டவர், பாடல் பாடிய, கேட்டவர் பாடிய. ஆனா இதற்கு சரியான விடை ஈயன்னா, பாடல் கேட்டவர். சரிங்களா? அதுக்கப்புறம் 5வது கேள்வி, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது கொலைப்பெயரா, மணிப்பெயரா, கிளைப்பெயரா, இலைப்பெயரான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த லெசன்ல பாடத்துல நல்லா படிச்சிருக்கோம். மணிப்பெயர் தான். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆன்சரு ஆவன்னா மணிப்பெயர். இப்படி உங்களுக்கு 5 கேள்விகள்ல பலவுள் தெரிக இருக்கும். இது நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிச்சுக்கிட்டு நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல எழுதுறதுக்கு இலகுவாக இருக்கும். நாம இப்ப புக் பேக்குக்கு பின்னாடி உள்ள குருவினா, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் வந்து உங்களுக்கு இப்ப நடத்துறேன். அதாவது பலகை என்பதை எப்படிலாம் நம்ம சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, பல பிளஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சுக்கணும். பலகைங்கிறது எப்படி பிரிக்கணும்? பல பிளஸ் கை என்று பிரிச்சோம்னு வச்சீங்கன்னா அது பலகைகள் அப்படின்னு ஒரு பன்மையான ஒரு பொருளை குறிக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தனிமொழியாவும் இருக்கு. பலகைன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு, ஒரு தனிமொழியாவும் இருக்கு. தொடர்ந்து பலகைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பொருள் தருவதால எப்படியா மாறிடுச்சு, தொடர்மொழியாவும் மாறிடுச்சு. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதுங்களா? அதையே இன்னொரு விதமா சொல்லலாம். பலகை என்பது அதுக்கு என்ன மாதிரியான பொருளை குறிக்கும்னு கேட்டீங்கன்னா, மரத்தாலான பலகை குறிக்கும். ஒரு மரத்தால ஒரு பொருள் செய்யறோம் இல்லைங்களா, தீட்டி ஒரு தட்டையான வடிவமாக்கி ஒவ்வொரு பொருளா மாத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி மாத்துறது என்னன்னு சொல்லுவோம்? பலகைன்னு சொல்லுவோம். இவ்வாறு இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் என்ன மாதிரி குறிக்கப்படுதுன்னா பொதுமொழியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குருவினா இது. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, குருவினால முதல் கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப 2வது கொஸ்டின் எடுக்க போறேன். கொஸ்டினை நல்லா வாசிக்கிறேன், கவனிங்க. மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நல்லா கவனிங்க. மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே
முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. காப்பியங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, நிறைய காப்பியங்கள் இருந்தாலும் இதுல 2 காப்பியத்தோட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கான். அது என்னென்ன காப்பியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லயே இருக்குது. ஒண்ணு சிலப்பதிகாரம், இன்னொன்னு மணிமேகலைன்னு சொல்லிட்டு 2 காப்பியம் தான் இருக்குது. இதை நீங்க ஆன்சரோட வடிவில் நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கே தெரியும். அதான் சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய 2 காப்பியங்கள் தான் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ளன. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. அதாவது இந்த கொஸ்டினுக்கு மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே 2 காப்பியத்தை கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒண்ணு சிலப்பதிகாரம், கொஸ்டின்ல இருக்கு. சிலம்புன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவேனா அது ஒரு மணிமேகலை ஆகிய 2 காப்பியங்கள், அதாவது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 அடிகளில இடம்பெற்றுள்ளன. இது நல்லா புரிஞ்சு நல்ல தெளிவா நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொகுதிகளை, அதாவது எஞ்சிய பிழையான தொடருள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. கொஸ்டினை நல்லா கவனிச்சுங்க. ஒரு தாற்றுல ஒரு தாறு, அதாவது ஒரு வாழை மரம் இருக்குது. அதுல ஒரு பகுதி நிறைய தாறுகள் இப்படி விட்டுருக்கோம். 2, 3, 4, 5 2 தாருன்னா ஃபுல்லா முழுவதுமா இருக்கிறதான் தாருன்னு சொல்லுவோம். அதுல நம்ம இப்ப வீட்டுக்கெல்லாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீப்பு வாங்குவோம். ஒரு 20 பழம் 10 பழம் இப்படி இருக்கிறது சீப்பு குட்டி குட்டியா அதை சின்ன சின்னதா அரும்பரும்பா பகுதியெல்லாம் பிரிச்சு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்கோம். இல்ல ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வேற எதுக்காக தேவைப்படுச்சுன்னா ஒரு தாறு முழுசா வாங்குவோம். பல சீப்புகள் நம்ம வாங்குவோம் இல்லையா? சின்ன சின்னதா ஒரு 20 10 இருக்கக்கூடியது. அது மாதிரி நிறைய சேர்ந்ததுதான் என்ன அது ஒரு தாறு முழுசா இருக்கிறது. அதை வாங்குறவங்களும் இருக்காங்க. இதோட அடிப்படையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அப்ப ஒரு தாருன்னு பாக்குறோம். அதுல எத்தனை இருக்குமா? பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும். இது நமக்கு தெரியுது. நிறைய சின்ன சின்னதா இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம்? தாருல பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும். ஆனா ஒரு சீப்புல பல தாறு வாழைப்பழங்கள் இருக்குமா? இருக்காது. ஏன்னா சீப்புங்கிறது சின்னது. நான் சொன்னேன் இல்லையா? ஒரு குட்டிக்கா 5 ஒரு 10 பழமோ 15 பழமோ சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா அது சீப்புன்னு சொல்லுவோம். அதுல எப்படி பல தாறு வாழைப்பழங்கள் இருக்கும்? அப்ப கேள்வி இதுல என்ன தவறா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சீப்புல பல வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்புல அதே மாதிரி சீப்புங்கிறது சின்னதுதான். அதுல போய் பல வாழைப்பழங்கள் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். புரியுதுங்களா? மேற்கொண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரிலுள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா வாசிச்சுக்கோங்க. இப்ப அதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். சரியான தொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ல ஒரு தாட்டில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. நான் சொன்ன மாதிரி அதான். ஒரு தாட்டுல பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளனங்கிறது சரி. 2வது ஒரு சீப்புல பல வாழைப்பழங்கள் உள்ளன. 3வது பார்த்தோம் பார்த்தீங்களா? இது அதுதான். அது 2 தான். ஒன்னும் இங்க கொடுக்கப்பட்ட கொஸ்டின் உள்ள இந்த 3வது தான் என்ன ஆகுது நமக்கு சரியான ஆன்சர். இத தவறானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீப்புல பல தாறு வாழைப்பழங்கள் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இதுதான் என்னவா இருக்கு? இங்க தவறான தொடரா இருக்கு. ஒரு சீப்புல பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது தவறானது. ஒரு முழு வாழைப்பழ, அதாவது ஒரு முழு வாழைத்தாறுல ஒரு சின்னதா இது மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்கவே இருக்காது. தாருன்னாலே பெருசு. அதுல போய் இப்படி இருக்குமான்னா இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சீப்புக்குள் தாருங்கிறது அமையவே அமையாது. தாருக்குள்ளதான் சீப்பு இருக்கும். சீப்புக்குள்ள தாரு இருக்காது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான ஒரு கேள்வி, அழகான பதிலா இது கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது 4வது கொஸ்டின். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. கொஸ்டினை நல்லா கவனிச்சிங்க. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. நம்ம பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னா மோனை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் எழுத்து ஒன்றி வந்தாலே அது என்னன்னு மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா ஒரு சொல்லுல 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. ஒன்றினா என்னன்னு கேட்டீங்கன்னா சேமா இருக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்க்கணும். முதல் எழுத்து எப்படி இருக்கு? கொள்வோருங்கிற ஒரு வார்த்தையில கோங்கிறது ஒரு வார்த்தையில கோங்கிற முதல் எழுத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி கொள்க அப்படிங்கிறதுல
இந்த வார்த்தையில அடுத்த 2வது வார்த்தையில இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்துக்கணும். அப்படி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த கோ, இந்த கோ அதாவது முதல் எழுத்துல இந்த கோ கோ ரெண்டுமே ஒன்று இணைஞ்சுன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? மோனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இதே பாருங்களேன், இந்த கொள்வோர் கொள்க அப்படிங்கிறதுல 2ஆம் எழுத்து இருக்கு இல்லையா? இந்த 2ஆம் எழுத்து ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. 2வது லெட்டர் என்ன? இல் இல் கொள்க கொள்வோர் அப்படிங்கிற 2வது லெட்டர் பார்க்கிறோம். அப்ப இல் இல்ங்கிற 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? எதுகை. இது வந்து ரொம்ப அடிப்படையான அறிவு. முதல் எழுத்து ஒரே மாதிரி, அதாவது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மூனை, 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எதுகை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண முடியும். எங்க ஆன்சரை பார்க்கலாமா? இப்ப நம்ம இந்த வரிகளை கொடுத்துருக்காங்க நமக்கு, கொள்வோர் கொள்க. அதே மாதிரி நம்ம இதை பார்த்தோம், கொள்வோர் கொள்கையில என்னென்னன்ட்டு. அதே மாதிரி குறைப்போர் குறைக்க அப்படிங்கிற இதுலயும் நம்மளுக்கு எடுக்க தெரியும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி இதுல பார்த்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இங்கேயும் கூங்கிற 2 எழுத்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒன்று இருக்கு ஒரே மாதிரி. அதனால அது என்னன்னு சொல்லலாம்? முதல் எழுத்து ஒன்று மோனைன்னு சொல்லலாம். 2ஆம் எழுத்து பார்த்தீங்கன்னா குறைப்போர் ரை ரை, 2 இடத்துலயும் ரை ரைங்கிற 2ஆம் எழுத்துனால அது என்னன்னு சொல்லலாம்? எதுகைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அதே மாதிரி அடுத்த வரியிலையும் பாத்தீங்கன்னா உள்வாய், உள்வாயில உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இதுல வந்து மாறி இருக்கு பாருங்களேன். ஊ ஊ இந்த 2 வார்த்தையும் ஒன்னா இருக்குது. இது மோனை இருக்கு இதுல. ஆனா 2வது இல் உள்வாய் இந்த இடத்துல உடம்பு ட இருக்குது. அப்ப இது 2ஆம் எழுத்து வேற மாதிரி இருக்கு. இதை வந்து எதுகின்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றி இருக்கிறத மட்டும் ஒரு லைனா எடுத்து எழுதணும் மோனையாகவும், 2ஆம் எழுத்து ஒன்றி இருக்கிறத எதுகையாகவும் நம்ம எடுத்து எழுதணும். ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மோனை உதாரணத்துக்கு சும்மா 2 இது எடுத்து எழுதுறாங்க, நீங்க இதையும் எழுதலாம். சரிங்களா? இதை எழுதினாலும் கரெக்டு தான். கொள்வோர்ல நான் சொன்னீங்களா? கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இது அப்படியே ஒரே வார்த்தை தான். ஆனா இங்க வந்து 2 வாக்கியமா இப்படி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. மோனை பாருங்க, இதுல உள்வாய் உடம்பு ஊன்னு போட்டிருக்காங்க. எதுகையில கொள்வோர், இது 2வது வார்த்தை உள்வாய் அப்படிங்கிறது இல்லு இல்லுங்கிறது ஒன்று இருக்கிறதுனால இது என்ன ஆயிடுச்சு? எதுகை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எப்படி எழுதினாலும் கரெக்டான ஆன்சர் தான். இப்ப 4வது கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது 5வது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல் வளர்த்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல்லோட வகைகளோட பெயர்களெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெல்லோட பெயர்களெல்லாம் என்ன மாதிரி, அது என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல் வளங்கிற லெசன் மூலயமா நீங்க எப்படி சொல்ல போறீங்கிறது தான் கொஸ்டின். அதுக்குள்ள ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தானியங்கள் விளைகின்றன. நமக்கே தெரியும். நெல்லுன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, நிறைய பல பெயர்கள் அதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. பல வகையான தானியங்கள்ல என்ன அது ஒரு வகைதான் நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம தானியங்கள் அப்படின்னு பெயர்லாம் சொன்னாலும், அதுல நெல்லுங்கிற தானியத்தை பத்தி தான் இங்க என்ன பண்றது நமக்கு கொஸ்டினா வந்திருக்கு. அதுல என்னென்ன பெயர்ல நம்ம பயன்படுத்துறோம் தமிழ்நாட்டுல, அதுக்கான சில பெயர்கள் எல்லாம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல பல வகை தானியங்கள் விளைகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. நமக்கே தெரியும், நிறைய நெல் வகைகள் இருக்கு. நமக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. நமக்கு சில பெயர்கள் மட்டும் நம்ம சொன்னா போதும். ஏன்னா இது குருவினாங்கிறதுனால சில வகை பெயர்கள் மட்டும் நம்ம சொன்னா போதும். செந்நெல், வெண்ணெல், காரநெல், சம்பா, மட்டை என பல வகைகள்ல விளைகின்றன. புரியுதுங்களா? செந்நெல், வெண்ணெல், காரநெல், சம்பா, மட்டை என எப்படி பல வகையான பெயர்கள் அந்த நெல்லுக்கு கொடுத்துருக்காங்க. அவற்றுல நம்ம சம்பான்னு ஒரு வகையை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, நெல்லுல ஒரு வகை, அதோட பெயர்களை பத்தி இப்போ சொல்லணும்னா ஆவிரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, ஜீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன. ரொம்ப எளிமையான கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்கல்ல எக்ஸாம்ல. நல்லா படிச்சுக்கோங்க. இதோட அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இதனோட பெயர்கள் தான். நெல்லோட பெயர் என்ன, அதுல குறிப்பா அந்த சம்பாவோட பெயர்கள் என்னென்ன, அது என்ன மாதிரியான பெயர்கள் சொல்லலாம், ஈஸியா மனத்துக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப நான் அந்த குருவினா வந்து உங்களுக்கு நான் நடத்திட்டேன். கொடுக்கப்பட்டுள்ள இந்த 5 குருவினாவுமே நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா கவனிச்சுக்குங்க. இதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு படிங்க. எப்பொழுதுமே நம்மளை விட்டு மறக்காம இருக்கும். நான் அடுத்து வரக்கூடிய பாடத்திட்டத்துல நெடுவினா மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வணக்கம்.